வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் மெயின் ஈவென்ட் ஜெயூஸோவை ராயல் நம்பர் வின்னர் ஆகினது ஒரு சில பேத்துக்கு மட்டும் பிடிக்கலன்னு நினச்சேன். அண்ட் ஓல் ஆஃப் WWE ஃபேன்ஸ் மொத்தத்துக்கும் பிடிக்கல. அண்ட் லோகன் பால் இப்போ வந்து ஒரு எரிச்சலான விஷயம் பண்ணியிருக்காரு. அண்ட் டபுள் சாம்பியனான கோடி அண்ட் ஸ்பீட் பற்றி ஒரு அப்டேட். அண்ட் மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த ஆட்ரூத்தி இருக்க வேண்டிய இடத்துல இந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டலான ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டாரா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீடோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா. அண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல இந்த ராயல் நம்பர் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா WWE ஃபேன்ஸுக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் இருக்கும். 10 கிரி எரிஞ்சிருக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒரு கனவோட வந்துருந்தீங்க. அவங்கவுங்க ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் வந்து வின் பண்ணி ரெசல்மேனியா போவாங்கன்னு ஒரு டீமே வந்து இருந்துச்சு. சிஎம் பங்குக்கு ஒரு டீம், ரோமனுக்கு ஒரு டீம், சீனாக்கு ஒரு டீம், செத்ரானஸுக்கு ஒரு டீம் இருந்துச்சு. அண்ட் மொத்தமாக ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி மெயின் ஈவென்ட் ஜேயூஸோ வின் பண்ணி வச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஒஸ்ட் மூமெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அங்கே WWE ஃபேன்ஸ், நான் கூட அங்கே அமெரிக்கா அவங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்ட் ஜேயூஸுக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஆனால் அதனால தான் வின் பண்ண வச்சிட்டாங்கன்னு நினச்சேன். ஒருவேளை WWE அதை நினச்சா ஒரு வின் பண்ண ஸ்டார் என்னன்னு தெரியல. ஆனால் அமெரிக்கா ஃபேன்ஸே கழுவி ஊற்றுற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா 22K டிஸ்லைக் விழுந்திருக்கு. அண்ட் லைக் வந்து யாருமே ஒரு அவ்வளோவா போடவே இல்லை. அண்ட் டிஸ்லைக்கை மட்டும் தட்டி விட்டாங்க. அண்ட் உமன் டிவிஷன் வின் பண்ண அவங்களுக்கும் சேர்த்து திட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. சார்லட் ஃபிளேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.9 லைக், மெயின் ஜேயூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14K லைக், அண்ட் 22K லைக் டிஸ்லைக்கு. அண்ட் கமெண்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கழுவி ஊற்றினாங்க. என்ன ஆகணும்னா, என்னோட வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஒரு சிலர் மெயின் ஈவென்ட் ஜேயூஸை திட்டிருந்தீங்க. அண்ட் யாரும் இந்த டைம் வந்து கோடியை திட்டல. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, மெயின் ஈவென்ட் ஜேயூஸ் எல்லாத்தையும் வாயடிச்சிட்டாரு. அண்ட் முக்கியமாக ஜான்சினாவோ கோமாலின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து திட்டுறீங்க. அண்ட் உண்மையிலே ஜான்சினா ஃபேனான நானே வந்து இதை அக்செப்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த WWE ஏன் தான் இப்படி பண்ணாங்கன்ட்டு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நேற்று கூட எனக்கு அந்தளவுக்கு யோசிக்க தோணல. அண்ட் இப்போ இந்த கமெண்ட்லாம் பார்த்தப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. மெயின் ஈவென்ட் ஜேயூஸை வின் பண்ண வச்சதுக்கு நான் என்ன வரைக்கும் நினச்சேன், ஒருவேளை மெயின் ஈவென்ட் ஜேயூஸாவை குந்தர் ஃபியூடுக்கு அனுப்பிச்சுட்டு அண்ட் இதுக்கப்புறம் கோடிக்கு வந்து எலிமினேஷன் சாம்பரில் ஒரு மேட்ச் வைப்பாங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி கூட, அதாவது இதுக்கப்புறம் மேபி ஒரு சில ஃபேன்ஸ் சைடு என்ன ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன் ஜான்சினாவை இதே மாதிரி வின் பண்ண வச்சு குந்தர் கூட ஃபேஸ் பண்ணி நாங்கள் தோத்துருந்தா கூட நாங்கள் மனசு ஓகே பண்ணிப்போம். அண்ட் இந்த டைம் மெயின் ஈவென்ட் ஜேயூஸை வின் பண்ணி அண்ட் குந்தர் கூட ஃபேஸ் பண்ணுறது சத்தியமாக எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் உண்மையிலே உங்களுக்கு நீங்கள் இப்போயுமே அதான் கமெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் விட்டுருங்க, அந்த ஒரு டாப்பிக்கே விட்டுருங்க. அண்ட் இப்போதைக்கு மெயின் ஈவென்ட் ஜேயூஸை வின் பண்ணிட்டாரு. அவரோட ஹீட் என்ட்ரன்ஸ் வந்து ஃபேன்ஸால் இது வரைக்குமே ஒரு பெஸ்ட் ஆஃப் த இயர் ஆஃப் த என்ட்ரன்ஸ் வந்து அவரோட என்ட்ரன்ஸ் தான். அந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாரும் ஆடியன்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த அவரோட என்ட்ரன்ஸ் அதுக்காக தான். அண்ட் இந்த டைம் ராயல் ரம்பர் வின் பண்ணக்கு அப்புறமா சேம் அதே மூமெண்ட் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் இருக்குமா, இல்லை யாருமே ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் ஜான்சினா இதுக்கப்புறம் ஜான்சினா வச்சு ஹைப் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜான்சினா மொக்கையான மூமெண்ட் வந்து பண்ணிட்டாரு. உண்மையிலே நான் வந்து ஜான்சினா ஃபேன் தான். அண்ட் இந்த மூமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் சத்தியமாக எரிச்சல் ஆயிடுச்சு. அது இன்னும் வரைக்குமே அந்த ராயல் நம்பர் மாதிரியே இல்லை அந்த எண்டிங்கு. நம்பர் 2 இந்த லோகன் பால் பார்த்தாவே சத்தியமாக எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருந்துங்க. ஆனால் அவர் பண்ண விஷயம் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த 30வது வேறு போட்டாங்க இந்த ராயல் நம்பரில். ஆனால் அவர் வரும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபேன்ஸ் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை காஸ்ட்லி கேமரா வச்சு அண்ட் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த கேமரா பிடுங்கிட்டு உடச்சி விட்ருக்காரு மொத்தமாக. எதுக்குடா அந்த பைத்தியக்காரன் இப்படி பண்ணானே தெரில. உண்மையிலே 30வது பர்சனாக வேறு யாராவது சூப்பர் ஸ்டார் கொண்டு வந்து எலிமினேட் பண்ணியிருந்தா கூட ஒரு மனசு திருப்தியாக போயிருக்கும். உதாரணத்துக்கு அண்ட் ஏஜே ஸ்டைல் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார், இன்ஜூரான சூப்பர் ஸ்டார் கூட கொண்டு வந்தால் பரவாயில்ல. அண்ட் இவரை வந்து வர வச்சுட்டு அண்ட் ஃபேன்ஸ் இந்த லோகன் பால் ஃபேன்ஸ் தான் திட்டிடாதீங்க. உண்மையிலே ஒரு மொஸ்டான மூமெண்ட் வந்து பண்ணி கேவலமாக இருந்துச்சு. இவரோட ஒரு மரியாதை எனக்கு போயிடுச்சு. அண்ட் ஏஜே ஸ்டைலுக்கு இவர் பண்ண அதோட பெரிய மோசமானது. அதே கால் இன்ஜூரால தான் இவர் வந்து ரொம்ப நாள் வந்து வரல. அண்ட் அதே மாதிரி இவர் தெரிஞ்சே வந்து அவரை இன்ஜூர் பண்ணுற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மூமெண்ட் வேறு பண்ணார். சத்தியமாக லோகன் பால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல நம்பா. இவரெல்லாம் அந்த மைக் டைசன் மாதிரி ஆளுகிட்ட அடியே சாகணும். அண்ட் மிஸ் ஆகிட்டாரு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப வந்து வீடியோ, அதாவது லோகன் பாலை பற்றி ரொம்ப தப்பாக போயிடுச்சு. அண்ட் மன்னிச்சுக்கோங்க லோகன் பால் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா. அண்ட் ட்ரூ மைண்டர் உண்மையிலே பாவம் தான். ஏன்னா அவர் வந்து ரெசல்மேனியா கனவோட என்ன ஒரு ஸ்டோரி நடந்தாருன்னா, யாருமே வின் பண்ண வைக்கக்கூடாது, ரோமன் செத்ராலன்ஸ் சேம் அந்த மாதிரி நடந்துச்சு. பட் அங்கே ட்ரூ தான் வந்து இந்த மாதிரி வேலையை வந்து பண்ணியிருக்கணும். அண்ட் ரெசல்மேனியாவில் ஒரு பிகெஸ்ட் மூமெண்ட் வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் மொத்தமாக டேமியன் பிரீஸ் அவரோட வாழ்க்கையில் வந்து விளாண்டு போயிட்டார்.
பண்ணிட்டாரு. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், இந்த WWE பிளானே பண்ணலையா டேமியன் பிரிஸ் வந்து ட்ரூ மேக்கின்டையர் தள்ளணும்னு. ட்ரூ மேக்கின்டையர் இன்னும் கடைசி வரைக்கும் இருந்துட்டு அவர் ஒரு சில சூப்பர் ஸ்டார் தள்ளினக்கு அப்புறம் தான். அண்ட் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சிஎம் பங்க் தள்ளி இருந்தார்ல, சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரோமனை செத்த தள்ளியிருந்தாங்க. இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ தான் பண்ணியிருக்கோமா. அண்ட் ட்ரூ அந்த இடத்துல இல்லை. ட்ரூ வந்து சிஎம் பங்க் தள்ளியிருப்பாரு. ஆனால் அந்த மூமெண்ட் யாரும் சொல்லலை. இப்போதைக்கு அதான் ஒரு ஸ்பாய்லர் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ட்ரூவை தள்ளி விட்டது உண்மையிலே பெரிய ஒஸ்டான மூமெண்ட். அண்ட் அவருக்கு நம்மளுக்கு ஓகே, நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், ரோமன் வின் பண்ணிடுவார், ட்ரூ இல்லை அப்படின்னு நினச்சோம். இதுக்கப்புறம் டேமியன் வர்சஸ் ட்ரூக்கான சூழல் ஆரம்பிக்கும் போது நம்பர் 3 இந்த அமெரிக்கன் கோடி வர்சஸ் கெவின் ஓஸ்கார ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கோடி வந்து ஒரு ஹீல்டர் ஸ்டோரி மாதிரி பண்ண வச்சிட்டாங்க. அண்ட் கோடியை கெத்தாக வந்து காட்டிட்டாங்க. அது ஓகே. அண்ட் கோடி டபுள் சாம்பியன் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த டைட்டில் கொண்டு வருவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். மேபி சான்ஸ் இருக்குது. வரப்போகிற ஒருவேளை அடுத்து வரப்போகிற ராஸ் மேக்டவுன் ஏதாவது ஷோவில் கொண்டு வந்து அண்ட் இதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட டைட்டில் ட்ரிபிள் ஹெச் வந்து சப்மிட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இவரே வந்து டபுள் சாம்பியன் வருவாருன்னு தெரியல. மேபி இவருக்கு வந்து ஒரு பேர் வேணால் வரலாம், அந்த ஈகிள் சாம்பியன் அமெரிக்கன் நம்பர் கோடி ரோட் அப்படின்ற மாதிரி வந்து நேமோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்ட் சுற்றி வளர்ச்சி எப்படியோ கோடியை டபுள் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஓகே, ஏதோ வந்து நான் கூட இந்த மேட்சை அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கோடியோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. அண்ட் சத்தியமான சொல்கிறேன், கோடியோட ஹேட்டர்ஸ், கோடியோட அதாவது லவர்ஸ் எல்லாத்துக்குமே கோடியும் மிரட்டி விட்டார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட பற்றி அப்டேட். அண்ட் ஸ்பீடு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஆட்டுறதுக்கு மேலே வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிட்டார் ஸ்பீட். போன டைமோட இந்த டைம் ராயல் ரம்பில் பெஸ்ட்டாக ஒரு மூமெண்ட் வந்து பண்ணிட்டார் போன டைம் ரெஸ்லர்மேனியாவில். அண்ட் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 255 மில்லியன் வியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் WWE-க்கும் அண்ட் இவரோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அண்ட் இப்போ அஃபிஷியல் யூடியூப்லேயும். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் மூமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ரான் பேக்கர் ஒரு தூக்கி வீசினப்போ கூட அவருக்கு வந்து காலைல இன்ஜூர் ஆகல. அங்கே கீழே ஓடிஸ் இருக்கார்ல, அவர் வந்து பின்னாடி தூக்கி வீசினப்போ தான் அந்த கமெண்ட்ரி டேபிள் 2வது ஒரு ஆளை வந்து பழியாகிருச்சு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்பீடை தான். ஸ்பீடு வந்து பாருங்க, லோக்கல் பால்ட்ட காட்டுறா பாருங்க, இந்தளவுக்கு இன்ஜூர் ஆகிருக்குண்டு. சரி விடுமாப்பில் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான். என்ன பண்ணுறது, ஸ்பீடு. அண்ட் ஃபஸ்ட்டு ஜேடி மெக்டோனா வந்து அந்த கமெண்ட்ரி டேபிள் பழியாகிருச்சு. அண்ட் இப்போ இந்த ஸ்பீடு எப்பயாவது ஒரு வாட்டி வர மனுஷனையும் பழியாகிருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் பற்றி. இப்போதைக்கு அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE-யோட அந்த ராயல் ரம்பில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேம் இப்போ எந்த கெட்டப்பில் வந்திருக்காங்கன்னா, அந்த டால் வச்சு அண்ட் அதாவது ஒரு ஹில்டன் கெட்டப்பில் வந்து வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஒயிட் சிக்ஸ் கூட ஸ்டோரி பண்ணுவாங்க, சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்திருக்கு கெட்டப் அந்த மாதிரி. அண்ட் இப்போதைக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்மாக் டவுனில் லாஸ்ட் வந்து ஸ்மாக் டவுனில் இருந்தாங்க. அண்ட் இப்போ மண்டே நைட் ராக்கு திருப்பி அகைன் வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்பர் 4 இந்த ரெஸ்லர்மேனியாவோட மெயின் ஈவெண்ட் ஷோ என்ன மேட்ச் கார்டு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு ஃபேன் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன மேட்சஸ் வந்து பார்த்துடலாம். அண்ட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணது டிஃபனி வர்சஸ் சார்ல்ஸ் ஃபேருக்கான ஒரு மேட்ச். அண்ட் இப்போ சார்ல்ஸ் ஃபேருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எல்லாம் மெயின் ஈவெண்ட் ஜேவ் ஷோனால தான் பார்ப்போம். அண்ட் சீனா வர்சஸ் கோடிக்கான ஒரு மேட்ச், அது வாய்ப்பு பார்ப்போம், அதுவும் தான். அண்ட் ரோமன் வர்சஸ் ராலன்ஸ் வர்சஸ் பங்க்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவும் ரூமர்ஸ் தான். அண்ட் இப்போதைக்கு மெயின் ஈவெண்ட் ஜேவ் குந்தருக்கான மேட்ச் எல்லாமே இந்த எலிமினேஷன் சாம்பை தாண்டக்கு அப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு மார்ச் 1ஆம் தேதி நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பருக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். அண்ட் இப்போதைக்கு WWE என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு ஒரு சிலது அனலைஸ் பண்ண முடியுது. டேரெக்டாக இந்த 4 சூப்பர் ஸ்டாரையும், அதாவது என்னென்னா ரோமன், பங்க், சீனா அண்டு ராலன்ஸ், இவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் கூண்டுக்குள்ளே நிப்பாட்ட போகிறாங்க. அண்ட் பிகஸ்ட் மூமெண்ட் வந்து நடக்க போது. கண்டிப்பாக அந்த மேட்ச்லேயாவது எதுவும் சொதப்பாமல் பண்ணால் நல்லது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஜான்சனே ஃபேன். ஜான்சனை வின் பண்ணக்கூடாது. வின் பண்ணால் ரெஸ்லர்மேனியாவோட அவர் வந்து பாய் சொல்லிட்டு ஓடிடுவார். அண்ட் இந்த ஒரு மூமெண்ட் வந்து வேஸ்ட்டாகவே போயிடும். அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.